மகேந்திரபுரியில் உத்தரகிரியை கிடங்கொடுத்தருளிய திருவிளையாடல். யுத்த களத்தில் வீழ்த்தப்பட்டவர்களை எல்லாம் குகபகவன் எழுப்பி குற்றமற்ற படைகளோடும் குளிர்ந்த பூக்களின் மனம் பெருகுமாறு திருச்செந்தூரை அடைந்தன என்று சொல்லியுள்ளேன். அதற்கு முன்னரே ஆண்டவன் அருளால் நிகழ்ந்த காரியங்களை இங்கே காண்போம். தனக்கு எதிரே வருகின்ற அம்மயிலும் பருத்த வடிவமுடைய சேவலும் தன்னை எதிர்க்கும் வலிமையை அந்த பரமன் அறிந்தன. நீ இருவரும் சாந்தி பெறுவீர்களாக, உங்களுக்குரிமை கிடைத்தது என்று திருவுள்ளம் மகிழும் வகையிலே அனுகிரகம் செய்து அழகிய அம்மயிலின் மீது மாணிக்க வண்ண சூரியன் போல ஆரோகணித்து சேவலை சோர் வரியாய் கொடியாக குமரபெருமான் கொண்டவுடன் மாமயிலானது மகிழ்ச்சி கொண்டு அமர்க்களம் அதிர நன்கு நடந்து வந்து ஐயின்றி வடிகளை முத்தமிட்டது. சேவல் கொக்கரித்தது. வரபலம் கொண்ட அசுரர் அளித்த துன்பத்தை அனுபவித்து செத்தவர் போல் கிடந்த உடம்பில் கிறங்கி உள்ள எளியோன்களுக்கு அரிய புத இன்பத்தை அளித்த புத்தபுதமே, கரத்தில் ஆற்றலுடைய திருவேல் ஏந்திய பரம்பொருளே என்று விண்ணவர்கள் துதித்தார்கள். பின்பு நெடுநாள் வாழ்ந்த வழி படைத்த சூரபதுமன் ஒளிவை பதுக்கோமலை கேள்வியுற்றாள். பனி பெண்களும் தோழியர்களும் ஆயிரம் நிரலாக விளங்கிய கூட்டத்தின் இடையே கையிலும் சிறந்த கண்கள் காதணிகளோடும் மிருதுவான ஆதாரம் பவளத்தின் அழகை வெல்லவும் மறைந்துள்ள தந்தி பந்திகள் மயிலிறகின் அடிக்குறுத்தை நிகழ்க்கவும் விளங்கும் இயல்பினை உடைய பதுக்கோமலை தனது முகாரவந்தத்தின் அழகு வாடிய நிலைமையில் தன்னுடைய மலர் போன்ற 2 கைகளையும் நவரத்னமயமான தரையின் மீது மோதி மூச்செடுத்து வீழ்ந்தாள். இவள் அருந்ததி போல கற்பனை உடையவள் ஆதலால் மூர்ச்சை மூலமாகவே உடல் அசைவும் பாலினும் மினிய தனது பேச்சும் தன்னும் முடிவா எடுங்கவிட நீர் சொரிந்த கண்ணை மீட்டு திறந்தாள், உயிர் துறந்தாள். அங்கு குழுமி நின்ற வேலனும் கூறிய கண்ணை உடைய பெண்களும் பலரும் விரைவாக விசிறிகளால் விசிறும் காரியத்தை தொடங்கியும் பதுக்கோமலை உயிர் தசலை அவர்கள் கண்டாரல்லர். பெரும் செல்வமுடைய அரசிகளும் போற்றும் தகைமை வாய்ந்த பருமமுடைய தலைவியே, பானுகோபன் முதலிய நின்புத்திரர்கள் மாண்ட செய்தியில் நீ அழுதினையாயினும் உயிர் வைத்திருந்தனே. இப்போது உன் பிரணநாயகன் இவ்வுலக வாழ்வை நீத்தமையால் நீவும் உயிர் துறந்தாய். இணையற்ற பதிவிரதியே, கண்கள் இனியும் என்னை எங்கே காணப்போகின்றன என்று துயர்கடலுள் அப்பெண்கள் ஆழ்ந்தார்கள். அந்த புலம்பொலியையும் பெருமான்றிலுள்ள பெரிய கொடிகள் கோக்கரிப்பையும் பரந்த கடலின் ஓசையை அடக்கி மேலெழுந்த தேவ வாத்திய முழக்கத்தையும் பழைய வேதங்களினான வாரிக்கொள்கின்ற சுப்பிரமணிய தோத்திரங்களையும் கடலுள் மீன்வாடிய தங்கியுள்ள நல்ல இரணியன் காதுகளில் வாங்கினன். உடனே அவன் போர்க்கள நன்னிகழ்வையெல்லாம் அறிந்தனன். அறிந்ததும் இடிமுழக்கம் போல் கதறி தரை மீது வீழ்ந்து, என் மொழிக்கு செவிசாய்க்காத என் தந்தையே, இக்குமாரனது தேரில் ஒளிக்கும் துவசமாக பொருந்தவும் அவனுக்கு வாகனமாக அமரவும் அழகு பிரகாசிக்கும் நின் வஜ்ரதேகம் ஐயோ என்றவற்றை பிளவுற்றதோ. சண்டை செய்வதற்கு பயந்து சமுத்திரத்தை தஞ்சமாக அடைந்த யான் இங்கே தந்தையாகிய உன்னையும் என் தாயையும் பறிங்கொடுத்து வெதும்புவேன் ஆனேன் என்று கூறி உள்ளம் நொந்து தன் குலத்திற்கு தொன்று தொட்டே குருவாயிருக்கும் சுக்கிர பகவானை அடைந்தனன். இறந்து போன எல்லா அசுரருக்கும் அவ்விரணியனை கொண்டே முறையான ஈம கடன்களை சுக்கிர பகவான் அன்று செய்து முடித்த உடனேயே வலிமையுடைய வீரபாகு தேவரை முருக கடவுள் கண்ணுற்று கொடிய சிறையில் கிடக்கின்ற யாவரையும் என் முன்பு நீ கொண்டு வரவாயாக என்று பணித்தருளினான். அழகு பொருந்திய அறிவினை கொண்ட திருப்புகழை பாடிய தெய்வ புலவரது நெறியை விரும்பும் என் கிணியவர்களே, வீரபாகு தேவர் அவ்வாறே சைந்தன் முதலிய தேவர்களை கொண்டு வந்து சேர்த்தவுடன் அவர்கள் தமது அழகிய கைமலர்களை தலைமையில் குவித்து குமரப்பெருமானை கும்பிட்டனர். அவர்கள் சுகபனுவமின்றி வாடி கிடந்த அயர்வு நீங்கும்படி பெருமான் பரிசுத்தமாகிய புன்வருவல் செய்தனன். வீர மகேந்திரபுரியில் உத்தரகிரியை
கிடங்கொடுத்தருளிய திருவிளையாடல் முற்றிற்று. திருச்சீரலைவாய் திருவிளையாடல். வலிமை பொருந்திய ஜலாசர நிறைந்த கடலை நோக்கி இப்பெருமை வாய்ந்த வீர மகேந்திரன் என்னும் பெரிய நகரத்தின் வளப்பங்கள் பிறருக்கும் பயன்படாதபடி அவற்றை உன்னுள் அடக்கிக் கொள்க என்று ஆஞ்சா பித்தத்தால் அவ்விதமே நிறைவேற்றி தூரத்தி உள்ள திருச்சீலைவாயை அடைந்தான் செவ்வேற்பரமன். ஒளியா பேருருள் ஓடும்படி குறைவட்ட நவரத்தின கூட்டங்கள் பதிக்கப்பட்ட சிங்காசனத்தின் மீது 6 சிகரங்களை உடைய செவ்விய ரத்தன மாலையைப் போல விளங்கினான். மாலை அணிந்து தோழனாகிய தேவர்கள் வணங்கி பின்வருமாறு விண்ணப்பம் ராயினர். அசுரர்கள் செய்த இழி செயல்களாய் வானவர் என்னும் பெயரை இழந்துவிட்டோம். புதிய கிங்கினி தாங்கிய தாங்களுடைய அப்பெயர் மீண்டும் மெங்கனமாட்டு நிலை பெறும் பொருட்டு இங்கே நினைக்கும் செய்யும் அர்ச்சனையை நன்கு புரிய இனிய அருள் தருவாய் என்று வேண்டிக் கொள்ளும் அன்பினை கண்ணுற்ற கடவுள் சூரியோதித்தத்தின் முன்னர் அங்கனம் செய்வீராக என்று திருவாய் மலர்ந்தருளினான். தேவர்கள் மகிழ்ந்து பெருமை வாய்ந்த குடங்களில் கங்காசலத்தையும் நல்ல குளிர்ந்த புலனாகிய பனி நீரையும் வேண்டிய மட்டு சுவாசனை கமல கலந்து நிரப்பினார்கள். அப்படி நிரப்பப்பட்ட பெரிய பொற்குடங்கள் 1000 எடுத்து செல்வமும் பெருமையும் வாய்ந்த ஞான சொரூபி ஆகிய முருகனது திருமேனி குளிர அபிஷேகலும் செய்தனர். செஞ்ஞாற்றை நிகர்த்த சிறந்த பிதாம்பரங்களை சாத்தினார்கள். உள்ளே குழாவிக் கொண்டிருக்கும் பெரும் பகை குணமுடையோர் காண்டர் கரியவனாய் திருவருவ பரங்களையும் திருத்தொடையல்களையும் திருமேனியில் சேர்த்தார்கள். மனம் பொருந்திய சந்தனம், நல்ல பூக்கள், நல்ல பச்சிலை, நறுத்தூபம் வரிசையாக காட்டப்பட்டு தீபங்கள், மணியோசை, பெரிய தேவ மந்திரங்கள், நற்சொற்களாக நற்றுதி ஆகிய இவற்றில் சிறந்த பூசை செய்தனர். குறிஞ்சி கிழவனாகிய கந்த பெருமானும் அவரது செய்கை பெருகுமாறு உவகை பூத்தனன். அவ்விளம்பூரணன் விபூதி விளங்கும் மேனியராக தேவர்களை நோக்கி, நீவிர் சோர்வின்றி செய்த பூசையை அங்கீகரித்து மகிழ்ந்த யாம் இப்போதே தர வேண்டிய வரங்களும் வாயில் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று திருவாய் மலர்ந்தருளினவுடன் தேவர்கள், உன்னுடைய திருவடி மலர்களை அடியங்கள் முன்பு மறந்த பாவத்தால் அடைந்த துன்பங்கள் கணக்கில் அடங்குவன அல்ல. ஆதலால் நின் திருவடி மலர்களை ஒரு நாளும் அடியேன்கள் மறக்காதபடி செய்யும் பேரன்பு பிரகாசிக்கவாறு அருள் புரிவாய் என்று விண்ணப்பித்த தேவர்களுடைய ஆழ்ந்த கருத்தோடு கூடிய வார்த்தையை மின்னும் வேலியேந்திய என் குணத்திரைவன் செவிசாயிற்று. அதனை தந்தோம் என்று திருவாய் மலர்ந்தருளினான். தேவர்கள் வாழும் சேந்தி, செந்து, அரிய செல்வ, நீங்கா தூய்மையுடைய சேந்தி வளமுடைய சிந்துபுரம், கேடா நறுமண நிரம்பிய மாதொளி, செய்ய சந்தன சயிலம், அழகு நிறைந்த சீரளவாய் என்னும்படியாக விஞ்சில் நிற்றல் இச்செந்திலே. பொழுது விடுதலை கண்டு மைன் மீது ஆரோகணித்து தேவர்களும் அருமுனிவர்களும் ஆகாயம் அதிரும்படி உடன் வர திருச்சீரலைவாய் மேற்சொல்லிய இச்செந்திற் பதிவை திருப்பரங்கிரியை அடைய கருதினேன். வானெனில் ஞானரூபியும் இனிய திருப்புகழ் முனிவரை யாழொரு வீரமுமாகிய வெற்றி வேலவன் யாம். திருச்சீரலை திருவிளையாடல் முற்றிற்று. திருப்பரங்கிரி திருவிளையாடல். குமரவேல் இட்ட திருக்கட்டளையை சிறமேற் தாங்கிய அமுதவல்லி என்னும் பெயரை உடையாள் தன் தவ நிலையை விட்டு தேவேந்திரன் முன்பு வானவர் மகிழ அழகிய குழந்தையாகிய வந்தவுடன் அவ்விந்திரன் தன் கைகளால் எடுத்து தனக்கு போர்க்குரிய 4 தந்தங்களை உடைய ஐராவதத்திடம் கொடுத்து, இது எனது புத்திரி, இவளை வளர்த்து வருவ கடவாய் என்று கூறினான். இந்த தேவகஜமும் அவ்வாறு செய்தமையால் அவ்வம்மை தெய்வயானை என்னும் திருநாமத்தை பெற்றாள்.
தேவசேனை என்னும் பெயரை உடையவள் என்றும் ஸ்ரீ காந்த மகாபுராணம் கூறும். அவ்வம்மையை முருகப்பெருமானுக்கே திருமணம் செய்து கொடுப்பேன் என்று தேவேந்திரன் திருப்பரங்குன்றை அடைந்துள்ள முருகவேலின் திருவடிகளை தொழுது நின்று சேவற்கொடி உயர்த்த, இறைவனே, அடியேனுடைய செல்வ கொடியினை மணந்தருள் வாயாக. விருப்பத்தோடு யான் செய்யத்தக்க பணி இதனினும் சிறந்தது காண்கிலேன், அங்கருத்தருளும் என்று விண்ணப்பித்தனன். அங்கன முருகப்பெருமானும் இறங்கினான். மேருகிரியில் வசித்துள்ள இந்திராணியும் இயற்கை நறுமணம் கமலும் கூந்தலை உடைய தேவயானியும் அழகு பெறும் திருப்பரங்குரியை தருவித்து எம்பெருமானுக்கு இங்கு திருமணம் நிகழும் என்று இந்திரன் புகழ்மிக்க சக்கரவர்த்தி முதலிய செங்கோன் மன்னரும் தேவர்களும் முனிவர்களும் திருமண முகூர்த்தத்தை அறியும்படி மங்களமாக தெரிவித்து மகிழ்ச்சியுற்றிருந்தான். அளப்பரும் அழகு பொருந்த விஸ்வகருமாவார் செய்யப்பட்ட திருமண சாலையானது நவரத்தங்களோடு கூடிய பொன்மாலைகள், வாழை, கமுகு, மா, தொங்கு முதலிய நற்பொருள்களால் வேலைப்பாடமை விளங்கிய பல வரிசைகளையும் கடலை நிகர்த்த பெரும்படையோடும் வந்து ஒளிமயமான வலிய முடியணிந்த முகுசு சக்கரவர்த்தியையும் நல்ல முனிவர்களும் தேவர்களும் மற்றையனவரும் அளவிடுமற்றலால் வியப்படைந்தனர். நாகலோக பெண்களும் நீரில் வாழ்ந்த தெய்வ பெண்களும் குற்றமற்ற தேவலோக மாதரும் தப பெண்களும் இந்திரன் புதல்வியை நோக்கி, சத்திய ரூபியாக தனிமுதற் கடவுளுக்கு தக்க சத்தியத்திற்கு வாய்த்துள்ளதால் எல்லா உயிர்களுமே நின்னை வணங்குமாறு மாறியுள்ளாய் என்று கூறி குற்றமற்ற அவ்வம்மையின் திருவடிகளை வணங்கி அங்கு தம்மால் ஆன்ற தொண்டுகளை தலைப்பட்டனர். தேவயானி அம்மை, லக்குமி முதலிய செழுமலர் கூந்தல் தேவமார்கள் தன்னை புடைசூழ வந்து தேவேந்திரன் கூறியபடி அவன் கருக்கடைந்து நிற்ப இந்திரனும் அன்போடு அவளை அத்திருமண சாலையில் கொண்டு போய் சேர்த்தனன். எம்பெருமாட்டியும் முதலை பூண்டு போன்ற சிவந்த அதரமுடைய உமாதேவியையும் சிவபெருமானையும் வணங்கி முருகவேலை கடைக்கண்ணார் பார்த்து நாணி நின்றாள். இங்கனம் நாணி நின்றதலால் முதுகலை உமாதேவி தடவி பரிசுத்தம் பொருந்திய இதுவே திருமண சாலை என கருதி அலங்கரித்துள்ள உறுதி உடைய பெற்ற நவமணி பீடிகையில் தன்னை மணமகளையும் கூறிய நீண்ட வேலும் கிரைவனாகிய செவ்வேளை நன்றாக அமர்த்தினள். இந்திரனும் இந்திராணி நீர்வார்க்க பெருமானுடைய திருவடிகளை நன்கு பூஜித்து, இவளை நினக்கு கொடுத்து விட்டேன் என்று தாரை நீர் வார்த்தனன். அதனை ஏற்றருளிய மயிலேறும் பெருமாள் மணமாலையை தனது அங்கையில் எடுத்து, மணமகளே, நீ எதனை குறித்து தவம் செய்தனையோ அதனை இன்று நிறைவேற்றினேன் என்று திருவாய் மலர்ந்தருளி அம்மாலையை அழகுவென்று பெராட்டி கழுத்தில் சூட்டினன். பிரம்மதேவனும் வைத்தீக சடங்குகளை செய்தனன். பின்பு சூழ்ந்து வரும் கணங்களோடு சங்கரனும் சங்கரியும் அந்தர்த்தனம் ஆயினர். அக்னி தேவனும் நிருதியும் இமயனும் வலிமை மிக்க வருணனும் வாயு தேவனும் குபேரனும் ஈசானும் என்று சொல்லப்பட்டு மாட்சியம்மை தாங்கிய திக்கு பாலகர்களும் சங்கர தொழிலை உடைய குணருத்ரமூர்த்தியும் விண்டுமூர்த்தியும் மற்றையோர்களும் நிகரற்ற இத்திருமணத்தின் பொலிவை கண்டு மகிழ்ந்தோம், பெரும் புண்ணியம் அடைந்தோம், இதனும் பெரிய பேறு யாதுள்ளது என்று கூறி தத்தம் இருக்கையை அடைந்தார்கள். சேதான சேதன பிரபஞ்ச கட்டுக்களை எல்லாம் தாரமாகிய ஞான சக்தியால் இவ்வண்ணம் அலங்கரித்து கொள்ளப்பட்ட அலக்கொணர்ந்த தனி பெரும் குமரன் தனது திருவடியை நாடியோர்க்கெல்லாம் அந்தமில் வீடும் இலோக போகமும் ஈந்தருள தலைவனாதலும் திருவகுப்புக்கள் பாடிய தெய்வ புலவரும் குருவாந்தனால் 6 முனிவர்களுக்கும் அத்திருப்பரங்குன்றிலேயே ஞானமுத்திரை வாயிலாக போன்ற பேரின்பத்தை அருளினான். அவர்களும் மொய்த்தனர். திருப்பரங்கின்றி திருவிளையாடல் முதற் 10 முற்றிற்று.